பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு லிவ் இன் தி லிவிங் வேர்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை வேதாகமத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு, இள வயதும் வாலிபமும் மாயையே. ஆமேன். நம்ம ஒரு சில வாலிபர்கள் இப்படியாக பேச நம்ம கேட்டிருப்போம். எல்லாம் அனுபவிக்க வேண்டிய வயசுல அனுபவிக்கணும், இந்த வயசுல என்ஜாய் பண்ணாம எந்த வயசுல என்ஜாய் பண்ண போறோம், இப்படியாக சொல்ல கேட்டிருப்பேன். ஏன் நானே என்னுடைய படிக்கின்ற காலத்துல என்னுடைய அந்த பருவங்களிலே நானும் இப்படியாக பேசியிருக்கிறேன். இந்த வயசுல என்ஜாய் பண்ணணும்டா, இப்போ என்ஜாய் பண்ணலன்னா அப்புறம் நம்ம எப்பயுமே என்ஜாய் பண்ண முடியாது, வயசானதுக்கு அப்புறமா என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நானே பேசியிருக்கிறேன். ஆனாலும் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய தயவும் இரக்கமும் என்னை அழகாய் நடத்தினது. இன்னைக்கு நான் ஆண்டவருடைய அன்பை பற்றி உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். ஆனால் இது மாதிரியான சிந்தனைகளோ இது மாதிரியான எண்ணங்களோ உங்களிடமோ உங்கள் நண்பர்களிடமோ இருந்தால் டியர் பிரதர் சிஸ்டர்ஸ், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ உங்களுக்கும் அந்த எண்ணங்கள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது பொல்லாத பிசாசு உங்களை பாதாளத்தில் கொண்டு போகிறதுக்கான ஒரு ஆசை வார்த்தை தான் அந்த வார்த்தை. இந்த வயசில் என்ஜாய் பண்ணலன்னா எப்போ என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள அது இருக்குமானால் அது சிறு பாவம் தொடங்கி மிகப்பெரிய பாவத்தில் பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளி விட்டுரும். ஏன்னா நம்முடைய இந்த வாலிப பருவம்ங்கிறது நம்ம வெறும் இந்த உலக பிரகாரமான காரியங்களை அனுபவிக்கிறது மட்டும் இந்த வாலிப பருவம் கிடையாது. வாலிப பருவத்தில் நாம் ஆண்டவருடைய பக்கமாய் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏன்னா பிரசங்கி அடுத்த அதிகாரத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, நம்மை படைத்தவராகிய நம்முடைய தேவனை நினைத்து அவருடைய வார்த்தையின்படி வாழ்வது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பாவம்ன்றது எங்கே கொண்டு போய் தள்ளி விட்டுறோன்னா, பாவம் உங்களுக்கு பழக்கமாகிறதுக்கு முன்னையே நாம் தேவனிடமாய் திரும்பிட வேண்டும். ஏன்னா ஒரு சில பாவங்கள் அறியாமையினால் செய்கிற பாவங்களும் இருக்குது, இல்லை ஒரு சிலர் நம்மளை பாவத்தில் தள்ளி விடுற காரியமும் இருக்குது, இல்லை தனிமையில் நம்ம செய்கின்ற பாவங்கள், நம்முடைய டென்ஷன் மூலிமா செய்கின்ற பாவங்கள், நிறைய பாவங்கள் இருக்குது. அந்த பாவங்கள் ஒரு முறை செஞ்சுட்டு அந்த பாவமே உங்களுக்கு பழக்கமாய் மாறுறதுக்கு முன்னாடியே தேவனிடமாய் திரும்பிட வேண்டியது மிக மிக முக்கியம். ஏன்னா நம்முடைய சரீரமும் நம்முடைய இருதயமும் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வது தான் வாலிப பிரயாயத்தின் முக்கியமான ஒரு காரியம். ஆனால் இந்த வாலிப பிரயாயத்தில் தேவனோடு நம்ம சிருஷ்டித்தவரை நினைக்கும் போது நிச்சயமாய் அவர்